சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணா ஒரு நிமிஷம், இப்படி வாங்க, இப்படி வாங்கண்ணே. அண்ணா நீங்க இங்கேயே இருங்க, ஈஸ்வரி வந்தது. சரிப்பா, சரி சரி. என்ன மச்சான் வா சம்பத்து. ஆபீஸ் பக்கம் எங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? பார்ட்டிக்கு பணம் கொடுக்கணும், ஈஸ்வரி கிட்ட கேட்டிருந்தேன். இன்னும் ஈஸ்வரி வரல, அதான் இங்கேயே நின்னுட்டு இருக்க. ஈஸ்வரி வந்ததும் பணத்தை வாங்கிட்டு போய் அப்படியே பார்ட்டி கொடுத்துடலாம் பாரு, அதான் நின்னுட்டு இருக்க. என்ன சம்பத்து அப்படி பாக்குற? இல்ல இன்னைக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கீங்களே. அது அதான் சொன்னேன்ல, பார்ட்டிக்கு பணம் கொடுக்கணும், அர்ஜென்டா கேக்குறாங்கன்னு. ஈஸ்வரி வேற இன்னும் ஆளை காணோம், அதான் கொஞ்சம் டென்ஷன். நம்ம தொழில இந்த அர்ஜென்ட்லாம் சகஜம் தானே. இதுக்காக நீங்க டென்ஷனா இருக்கீங்கிறத என்னால நம்ப முடியல. இப்ப என்ன உனக்கு? உன் பொண்டாட்டி கோமால இருக்கா, ஆனா நீ டென்ஷன் ஆகாம கூலா தானே இருக்க. நான் ஏதாவது கேட்டேனா உன்ன? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. இந்தா ஆபீஸ் சாவி புடி. என்னது? சம்பத் சாருக்கு தெரியாம தானே இங்க மீட் பண்ணணும்னு சக்தி சார் சொன்னாரு. இப்ப என்ன அவரு கூட பேசிட்டு நிக்கிறாரு? ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா? என்ன பார்த்துட்டே இருக்க? சாவி எப்படி? இன்னும் என்ன? ஈஸ்வரி வந்துட்டா. வா ஈஸ்வரி, பணம் கொண்டு வந்துட்டியாமா? கொண்டு வந்திருக்கேன் சார். கொடுமா. இந்தாங்க சார். சம்பத் சார் உங்களுக்கு. நீ ஆபீஸ்க்கு வருவல, கலெக்ஷனுக்கு பொறுப்பு வாங்கிக்கிறேன். சரிங்க சார். சார் விநாயகம் எங்க கிளம்பிட்டாரா? இல்ல ஈஸ்வரி, இங்கதான் இருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் நின்னுட்டு இருந்தோம், திடீர்னு சம்பத் இங்க வந்துட்டான். அதான் விநாயகத்தை பாத்திரக்கூடாதுன்னு நான் சட்டுன்னு அவரை வண்டிக்கு பின்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டேன். நல்ல வேலை சம்பத் அவரை பார்க்கவே இல்லை. சம்பத் சார் விநாயகத்தை பாத்திருந்தா பெரிய பிரச்சனையே பண்ணிருப்பாரு. கரெக்டா யோசிச்சு அவரை சம்பத் சார் கண்ணுல படாம பண்ணிட்டீங்க. ரொம்ப நல்ல விஷயம் சார். சரி வா ஈஸ்வரி போலாம். ஈஸ்வரி, இவர்தான் விநாயகம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஈஸ்வரி, இவர்கிட்ட பேசிக்கிட்டே இரு, பார்ட்டிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் படத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். விநாயகம், என் மருமக என்ன கேக்குதோ அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க, சரியா? சரி சரி, சொல்றேன். பாத்துக்க ஈஸ்வரி. ஐயா, நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னதும் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னம்மா நன்றின்னு ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ஓ மாமனார் எவ்வளவு பெரிய உதவியெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நான் மார்க்கெட் கடைய காலி பண்ணி போக விட்டுருக்க மாட்டாருமா. என் கஷ்டத்தை அவர் கஷ்டமா நினைச்ச பெரிய மனுஷமா அவரு. பணம் கொடுக்க முன்ன புண்ண ஆனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவாரு. அந்த நல்லவரை கடவுள் இவ்வளவு சீக்கிரமா அவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்க வேண்டாம். நான் பாருமா, நீ எதுக்கு கூப்பிட்ட என்னன்னு தெரியாம நான் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா விஷயம்? ஐயா,
என் மாமா இறந்த அன்னைக்கு உங்களுக்கும் சம்பத் சாருக்கும் சண்டையாமே. என் அம்மா வேணா உன்னை ஜெயிக்க முடியாம தோத்து போயிருக்கலாம். ஆனா நான் தோக்க மாட்டேன். என் அம்மாவை கோமால இருக்கிற மாதிரி பண்ணி என்னையும் என் அப்பாவையும் அழ வச்சல்ல, இதே நிலைமை உனக்கும் வரும். அத நான் உனக்கு வர வைப்பேன். உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ. ஏ திவ்யா, என்ன இவ? இசு, இவளுக்கு மண்டை குழம்பி போயிருச்சு போல இருக்கு. அதான் அவ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறா. நீ எதுவும் அதை மனசுல வச்சுக்காத. ஆமா ஈஸ்வரி, அவங்க அம்மா கோமால இருக்கிறத பார்த்து அந்த கோவத்தை நம்ம மேல வெறுப்பா கூட்டிட்டு போறா. போனா போட்டு விடு. அவ பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஈஸ்வரி. நாங்க போய் கிரிஜாவை பாத்துட்டு வரோம். சரிங்க மேடம். சரி, நீ போய் அண்ணிய பாத்துக்க. சரி. வாங்க நீ. சின்னையா வாங்க. சின்னையா, என்ன ஒண்ணுமே பேசாம சைலண்டா வரீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் ஆகலையே. அப்புறம் ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல ஈசு, நான் நல்லா தான் இருக்கேன். என் சின்னையா நல்லா இருந்தா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ சின்னையா, நான் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு போகலையே. அப்புறம் என்ன? இல்ல ஈசு, நீ சும்மா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் உன்னை தூண்டி விட்டு உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்னையா, இப்ப இந்த திவ்யா பேசினத மனசுல வச்சுட்டு சொல்றீங்களா? ஆமா ஈசு. என்ன அப்படிலாம் யாரும் உசுப்பேத்தி விட்டுற முடியாது. உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்மனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்மனும் இருக்கிறதுக்கு என் சின்னையா தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. என்ன சிரிக்க மாட்டீங்களா? சின்னையா, அத்தைய பார்க்க போறோம். நீங்க சிரிச்ச முகத்தோட வரலனா அத்தை பார்த்து வருத்தப்படுவாங்கல்ல. அது உங்களுக்கு ஓகேனா நீங்க உம்மனு மூஞ்ச வச்சுட்டு வாங்க, எனக்கு நோ ப்ராப்ளம். ஐயோ சின்னையா, என்ன இது? இப்படி வந்தா ஓகே தானே ஈசு? இதுக்கு முதல்ல இருந்த மூஞ்சே 1000 டைம்ஸ் பெட்டர். என்ன பண்றது, என் மூஞ்சியே இப்படிதான். அப்படியா? ஆஹா இல்லையே, நான் இதை விட நல்ல மூஞ்சியை பாத்திருக்கேனே. எங்க பார்த்த? இப்ப எப்படி இந்த முகம் வந்துச்சு? அதான் நீதான் எனக்கு இப்ப கரண்ட் கொடுத்துட்டிய. அதான் முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆமா ஆமா. சரி, இப்படியே வாங்க. ஈஸி, மறுபடியும் பல்பு கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. நீ கொஞ்சம் கரண்ட் கொடுக்குறியா? ஓவரா கரண்ட் கொடுத்தா ஷாக் அடிச்சிரும். பேசாம வாங்க. ஷாக் அடிச்சிருமா? வாங்க. ஒண்ணு கூட வாங்க. ஈஸி ஒண்ணு ஏறுங்க. ஈஸி ஒண்ணு கூட போங்க சின்னங்க, போங்க. வாமா ஈஸ்வரி. மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். நீங்க 2 பேரும் மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? ஆமா சித்தப்பா. வசுந்தரா மேடத்துக்கு இப்படி ஆனதுல இருந்து வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலான்னு உங்க அத்தை என்ன போட்டு கொடைய ஆரம்பிச்சுட்டா. மேடம் எப்படி இருக்காங்களோ என்னவா இருக்காங்களோன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. இப்ப மேடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு சமாதானமா இருக்கு. பெரிய பிசாசு, நான் மட்டும் வந்திருந்தா நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி என்னை விரட்டி விட்டுருவனு தான் நான் உன் மாமாவையும் கூட்டிட்டு வந்தேன். இப்ப என்ன பண்ணுவ? ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, நீ இருக்கிறப்பவே ரவுடி பசங்க வீட்டுக்குள்ள புகுந்து சம்மந்தி அம்மாவை கொலை பண்ண பாத்திருக்காங்க. இத என்னன்னு சொல்றது? என்னால இத ஜீரணிக்கவே முடியல ஈஸ்வரி. அந்த ரவுடி பசங்க ஒருத்தனையும் சும்மா விட்டுறாத. அவனுக்கு அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துடு ஈஸ்வரி. ஆமா ஈஸ்வரி, இந்த அளவுக்கு துணிஞ்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்கன்னா அவங்க யாருன்னு நீ கண்டுபிடிச்சாகணும். அடப்பாவிகளா,
இப்பதான் நான் உசுப்பேத்துறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஈஸ்வரியை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்களே. அப்பாவை கொன்னவங்கள ஏன் கண்டுபிடிக்க வேணான்னு நீ என்கிட்ட சொன்ன. அம்மா இது எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாமா? உனக்கு தான் வலிக்குது இல்ல, கொஞ்சம் பேசாம இரு. இல்லடா, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அம்மா இல்லம்மா, அப்பாவை கொலை பண்ண கொலகார பாவிய நான் கண்டுபிடிக்க வேணான்னு சொல்லல. போலீஸ் கிட்ட கேஸ கொடுத்து கண்டுபிடிக்கலான்னு தானே சொன்னேன். அம்மா நான் சத்தியமா சொல்றேன், அப்பாவை கொலை பண்ணவன அப்படியே பதிலுக்கு துடி துடிக்க அவனையும் கொலை பண்ணணும்னு எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள வெறியா இருக்குமா. ஆனா அதெல்லாம் சினிமால தானம்மா முடியும். யதார்த்த வாழ்க்கையில நம்ம அப்படிலாம் நடந்துக்க முடியாதுல்லம்மா. அம்மா அப்பாவை கொன்னவன ஈசு கண்டுபிடிக்க போனதுனாலதான், அப்பாவை கொன்னவன் ஈசு மேல இருக்க கோவத்தினாலதான் உன்னை கொலை பண்ண பார்த்தான். நல்ல வேலையா உன் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம நீ பொழைச்சுக்கிட்ட. ஆனா இதுக்கு மேலேயும் ஈசு அந்த கொலகார பாவியை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கினான்னு வையேன், எனக்கோ இல்ல அபி பிள்ளைக்கோ அவனால கட்டாயம் ஆபத்து இருக்குமா. மா அவ்வளவு ஏம்மா, ஈசோட உசுருக்கே ஆபத்து இருக்குமா. அதனாலதான் நான் ஈசு இதுல தலையிட வேணான்னு சொல்றேன். ஆனா ஈசு இத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாம்மா. மா எனக்கு நீ யாருமா இருக்கா? நீ ஈசு அபிமா, உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லைல்ல. அதனாலதான் சொல்றேன். சரிடா, நீ ஒண்ணு பண்ணு. ஓ, ஈஸ்வரிய கூட்டிட்டு வா, நான் அவகிட்ட சொல்றேன். அம்மா நீ அந்த ராட்சசி கிட்ட நான் சொன்னேன்னு இதெல்லாம் சொல்லிடாத. அப்புறம் உன் மருமக கையால உன் மயனுக்கு அடிதான் விழுகும். அம்மா நானே ஈஸ்வரி கிட்ட தெளிவா சொல்லிட்டேம்மா. ஈசே இதுல நான் தலையிட மாட்டேன் சின்னையான்னு என்கிட்ட சொல்லிட்டா. அம்மா நீ யோசனை பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா. நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஈஸ்வரி கிட்ட எதையும் கேட்டுறாத. அப்புறம் ஈஸ்வரி கோபத்தை ஓமையனால சமாளிக்க முடியாதுமா. சரிடா, நான் எதுவும் கேட்கல, நீ போ. சரிம்மா, அழாத. நீ படுத்து ஓய்வு எடுத்துக்க, நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். போ. சரி. அத்தைக்கு தையல் பிரிக்கிறதுக்குள்ள கொலகார பையில கண்டுபிடிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கேன். பழக்கடை விநாயகம் ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. அவரு சொன்ன தன்ராஜுங்கிற ரவுடி இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இன்ஸ்பெக்டர் சார் இருந்தா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு. இப்ப அவரு உயிரோட இல்ல. யாருக்கிட்ட உதவி கேட்கணும்னே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? நீ ரைட்டர் சண்முக சாரோட பொண்ணு ஈஸ்வரி தானே? நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு. அந்த ரைட்டர் சார் கிட்ட ஹெல்ப் கேட்டு பாப்போம். சண்முக சார் பொண்ணு தான் கூப்பிடுறாங்க. ஈஸ்வரம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. சார் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் சார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனை. அதுக்கு இப்போ ஒரு முடிவு கட்ட ஆரம்பத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்.
என்னம்மா சொல்ற? சார், என் மாமா ரத்னவேல் பாண்டியன் மேடம், இன்னும் ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிக்கல. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் வெளியே போறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன மேடம்? நீங்க போடுறது பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் தானே? என்ன மேடம், என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படல, கன்ஃபார்மாவே சொல்றேன். நீங்க டாக்டர் அனுப்பியிருக்க நர்ஸ் இல்ல. உண்மைய சொல்லு, உன்னை யார் அனுப்புனா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் என்னோட ஐடி கார்டு பாத்தீங்களே. ஐடி கார்டுலாம் நல்லா தான் எடிட் பண்ணிருக்கு. ஆனா உன் கண்ணுல பயம் தெரியுதே. இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்லையா? அடிக்காதீங்க, சொல்லிடுறேன் மேடம். உண்மையை சொல்லிடுறேன். ஈஸ்வரி, நில்லு. நில்லு. சீக்கிரம். நல்ல வேலை, கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் அவ அத்தைக்கு ஊசி போட்டு விட்டுருப்பா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேஷத்துல வந்தவனையும் இப்ப வீட்டுக்கு நர்ஸ் வேஷத்துல வந்தவளையும் யார அனுப்பியிருப்பா? சம்பத் சாரா இருக்குமா? ஒருவேளை சம்பத் சாருக்கு பின்னாடி வேற யாராவது இருப்பாங்களா? ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் இந்த விஷயத்த சின்னையாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். இவ்ளோ நேரம் ரிங் போகுது, சின்னையா ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? போன் எடுக்காம என்னதான் பண்றாரு? இன்னைக்கு வரட்டும், இருக்கு அவருக்கு. ஈஸ்வரி, யாரு ஈஸ்வரி? என்னாச்சு? அத்தை, அவ உண்மையான நர்ஸே இல்லத்த, தப்பிச்சு ஓடிட்டா. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? முதல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன கொல்ல பார்த்தாங்க, இப்போ வீட்டுக்கே வந்து என்ன கொல்ல பாக்குறாங்க. இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும்? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என் மேல இவ்வளவு வன்மம், இந்த அளவுக்கு யாருக்கு கொலை வெறி இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படியாவது என்ன கொலை பண்ணணுங்கிற அந்த வெறி, இதெல்லாம் யாருக்கு இருக்கு? அத்தை, அத்தை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இல்ல ஈஸ்வரி, எனக்கு எதுவுமே புரியல. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்கும் தெரியல அத்தை. எனக்கும் கண்ணை கட்டி நடுக்காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கு. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க,
யாரோ நம்ம முகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டத்தை அவங்களால ரொம்ப நாளைக்கு ஆட முடியாது. எல்லாத்துக்கும் சீக்கிரமாவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவங்க வந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சொல்லுங்க ஈஸ்வரி. டாக்டர். ஆமா சொல்லுங்க. ஓகே, இப்பவே நான் கிளம்பி வரேன் ஈஸ்வரி. ஓகே டாக்டர். டாக்டர் வராங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சின்னையா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி எங்க தான் போனாரு? டாக்டர் வாங்க டாக்டர். சாரி ஈஸ்வரி, டிராஃபிக்ல மாட்டிட்டேன். மேடம் எப்படி இருக்காங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர், வாங்க. வாங்க டாக்டர். இப்படி ஏதாவது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு அர்ஜென்ட் ஆபரேஷன் இருந்ததுனால செல்ல ரூம்ல வச்சுட்டு போயிட்டேன். நான் அனுப்புனதா வந்த நர்ஸு யாருன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, வாங்க. சரி ஈஸ்வரி. ஈஸ்வரி டாக்டர், ஏற்கனவே டாக்டரா வந்த பையனும் இப்ப இங்க நர்ஸா வந்த பொண்ணும் ஒரே குரூப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? ஆமா டாக்டர், எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் ஹாஸ்பிட்டல் சார்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களா? சரி, போலாம். வாங்க. வேணாம், நீங்க எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. பெயின் இருக்கா மேடம்? ஆமா, முடியல. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். டோன்ட் வரி மேடம், பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். தைரியமாக இருங்க மேடம். ஓகே. நடந்ததுக்காக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மேடம். இனிமேல் இது மாதிரி எதுவும் நடக்காது மேடம். ஓகே டாக்டர், பரவாயில்ல. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க மேடம். அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இனிமேல் இங்கே யாரையும் நான் அனுப்ப மாட்டேன். நானே நேரடியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எப்போ வேணாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் இமிடியேட்டாக வந்துடுறேன். சரியா? அபி, அத்தையை பார்த்துக்கோ, வந்துடுறேன். போதும். ஓகே ஈஸ்வரி, நான் கிளம்புறேன். நீங்க பத்திரமா பாத்துங்க. ஓகேவா? இந்த நேரம்னு பார்த்து சின்னையா வேற எங்க போனாருன்னு தெரியலையே. போன் போட்டாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே புரியலையே.
அபி அபி கொஞ்சம் சீக்கிரம் அபி. அத்தை அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை. அத்தை அத்தை இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. சுடு தண்ணி குடிங்க அத்தை. இன்னும் கொஞ்சம் குடிங்க அத்தை. அத்தை சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் குடிங்க அத்தை. இன்னும் கொஞ்சம் தான். அத்தை இத புடி. அத்தை 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 அபி அந்த காஃப் சிரப் எடு. அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை அத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. குடு அபி. இந்தாங்க அத்தை, இந்தாங்க. ஒண்ணும் இல்ல அத்தை. நின்னுடும். இருமனதுனால வலிக்கும் அத்தை. இப்போ சரியாயிடும் அத்தை. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ஈஸ்வரி டார்லிங், என்னைய பெரியம்மா கிட்ட மாட்டி விட பார்த்த, இப்ப என்னாச்சு பாத்தியா? தம்பி, ஏய் என்னடா தம்பி, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? ப்ரோ, பெரியம்மாக்கு இரும்பல் வந்து வலியால துடிக்கிறாங்க ப்ரோ. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. என்னடா சொல்ற? அம்மாவுக்கு இருமலா? அம்மா, 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 என்னாச்சுமா உனக்கு? அம்மா உனக்கு என்னாச்சு இசு? ஒன்னும் இல்ல சின்னையா, கண்டினியூவா இருமல் வந்துருச்சு. அதனாலதான் வலியில துடிச்சிட்டாங்க. மருந்து கொடுத்துட்டேன். இப்ப இருமல் நின்றுச்சு. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் சின்னையா. அம்மா, அம்மா உனக்கு வலிக்கல? இப்ப ஒண்ணும் இல்லல்ல? சின்னையா அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்தை அம்மா நீ படுமா, நீ படுத்துக்க வா. மெதுவா பாத்துமா, கழுத்து. சின்னையா வாங்க போலாம். வாங்க அபி, வா போலாம். வாங்க. அம்மா உனக்கு ஒன்றும் வலிக்கல இல்லம்மா? சின்னையா வாங்க, தூங்கட்டும். பாத்துக்க அபிமா. அத்தைக்கு இருமல் வந்து நாம அவங்களை கவனிக்க போனதும் கதிர் நைஸா எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கே. அவனை விடக்கூடாது. என்ன ஈசு, அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா சின்னையா, எனக்கும் அம்மாவை நினைச்சு கவலையா தான் இருக்கு ஈசு. நீ, நானு, அபி, என் தம்பி கதிரு எல்லாரும் அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம்ல. நமக்காகவாது அம்மா சீக்கிரமா நல்லபடியா குணமாயிரணும். அம்மாவுக்கு இருமல் வந்து அவங்க வழியில துடிக்கிறத பார்த்துட்டு என் தம்பி கதிரு அதை பார்க்க முடியாம ரூமுக்கு வெளியில நின்று அழுதுகிட்டு இருந்தா ஐசு. ஐயோகி ராஸ்கல், சின்னையாவை பார்த்து அழுது நடிச்சு டிராமா பண்ணிருக்கான். என் தம்பி கதிரு அம்மா மேலேயும் என் மேலேயும் உசுரையே வச்சிருக்கான்ல. இவ்வளவு ஏன் உன் மேல கூட அவன் உயிரையே வச்சிருக்கான் ஐசு. உயிரையே வச்சிருக்கான் தான். அது ஒரு கேடு கட்ட எண்ணத்துல சின்னையா. என்ன ஐசு ஒண்ணுமே சொல்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா சின்னையா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரிங்க சின்னையா, நீங்க ரூமுக்கு போங்க. சரியா, நான் வந்துடுறேன். சரி ஈசு. இந்த பொறுக்கி கதிர் சின்னையாவோட அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்ப நாம கதிரை பத்தி சின்னையா கிட்ட சொன்னா இவரை நம்ப மாட்டாரு. அதுவும் இல்லாம மாமாவை கொன்ன கொலைகாரனை கண்டுபிடிக்கிறத விட இது ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடும். அதுக்கப்புறம் சம்பத் சார் ஈஸியா தப்பிச்சிருவாரு. அதனால இப்ப நம்ம ஃபோக்கஸ் பூராவும் சம்பத் சார் மேலதான் இருக்கணும். இந்த கதிரை நாம அடிச்சு துரத்த பாப்போம். அப்படியும் திருந்தலனா சக்தி சார் கிட்ட சொல்லிடுவோம்.